மார்க்கெட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துட்றேங்க. நான் எழுதின 3 புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து வரும். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ வந்து இப்போ மிஸ் ஆனதுனால என்னால் சென்ட் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக நிச்சயமாக ஏதாச்சும் கொடுத்தாகணும் இல்லையா? நீங்கள் 3 புக்கு வாங்கி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து ஒரு ப்ரீமியம் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ப்ரீமியம் குரூப்பில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். சில நாட்கள் வந்து வீடியோ மூலிமா சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வாய்ஸ் நோட்டில் நிறைய சொல்லிக் கொடுக்க முயற்சி வந்து பண்ணுறேன். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் வந்து இப்போ வீடியோவில் வந்து வரைஞ்சி சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏன் நம்ம ப்ரீவியஸ் கை வந்து இந்த இடத்துல வந்து வரைய போகிறோம், ஏன் ப்ரீவியஸில் வந்து வரைஞ்சிருக்கோம், ஏன் ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து போடணும், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே அந்த 1 மந்த்துக்குள்ளே அந்த ப்ரீமியம் குரூப்பில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிச்சயமாக இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். நான் முன்னாடியே ஒரு ப்ரீமியம் குரூப் வந்து வச்சுருந்தேன், பட் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதில் டெய்லி வந்து முக்கியமான ப்ரீவியஸில் மட்டும்தான் கொடுப்பேன். ஆனால் இனிமேல் வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த குரூப்பில் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 3 புக்கு வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, நான் புக்கெலாம் வந்து வாங்கி படிக்கல இன்னும், ஆனால் நான் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண ஆசைப்பட்றேன், கற்றுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம கற்றுக்கிறதுல வந்து தப்பே கிடையாதுங்க. எந்த அளவுக்கு நல்லபடியாக நிறையா வந்து கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லபடியாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. நேற்றும் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போனாங்க, டவுன் ட்ரெண்டில் போனாங்க, நல்ல ஒரு திரும்பியும் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஒரு எம் டைப்பில் வந்து போச்சு. ஒரு சைடுவேஸில் தான் போச்சு, ஒரு பெரிய சைடுவேஸ் அப்படின்னு சொல்லலாமா? சரி, ஓகே. இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க. காலையில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்தாங்க, திரும்ப பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போனாங்க. இந்த மாதிரி கீழே வந்து போகும்போது சில ஸ்டாக்ஸ் வந்து தாக்கு பிடிச்சிச்சு, நிறைய ஸ்டாக் வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ எடுத்து மேலே வந்து வந்துட்டு திரும்பியும் கீழே வந்து போயிட்டாங்க. ஓகேங்க. இப்போது நேற்று நம்ம 2 முக்கியமான ப்ரீவியஸில் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக வந்து பேசிடலாம். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. என்ன நடந்துச்சோ அதை நான் அப்படியே வந்து சொல்ல போகிறேன். எல்லா வீடியோலையுமே நான் அப்படி தாங்க சொல்லுவேன். 25,030ங்க. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம முக்கியமான ப்ரீவியஸ்லன்னு வரைஞ்சி கொடுத்துருந்தோம். அந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்கன்னா என்ட்ரி வந்து கிடைக்கல. நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் சென்செக்ஸில் தான் ட்ரேடு வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ட்ரி வந்து கிடைக்கல. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. கொஞ்சம் தூரம் கீழே வந்து போச்சுன்னு சொல்லலாங்க. ஒரு 140 பாயிண்ட் வந்து கீழே வந்து போயிருக்கு. இந்த இடத்துல எப்படி ட்ரேடு வந்து பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு 4 நாள் 5 நாள் வந்து நல்லபடியாக மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நல்லபடியாக வந்து போச்சு. அதை நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. எஸ், பங்குச்சந்தையில் ஏன் ஸ்டாப் லாஸ் பற்றி நிறைய வந்து பேசுகிறாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து போட சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி 100 நாள் ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 40 நாள் 30 நாள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வர்றதுனால தான் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு ட்ரேடு வந்து பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்போது இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியில் மட்டும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் நீங்கள் தான் வந்து சொல்லணுங்க. ஓகே. இப்போது 2 நாள் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறனால நாளைக்கு எப்படி மார்க்கெட் வந்து போகும், முக்கியமான ப்ரீவியஸ் கை எது, முக்கியமான ப்ரீவியஸ் லோ எது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, இந்த 3 புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் குரூப் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஒரு காம்போவாக வந்து வாங்கிக்கலாம். ஆத்தர் ஸ்பெஷல் காம்போன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 4 புக்கு வந்து வந்துடும். அதோடு சேர்த்து ப்ரீமியம் குரூப் வந்து 1 மந்த்துக்கு வந்து கிடச்சிருங்க. ஓகேங்க. இப்போ நம்ம மார்க்கெட் பற்றி தெளிவாக வந்து பேசிடலாம். 1 டேயில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தொடர்ச்சியாக 3 நாட்கள் பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் வந்து வந்துச்சு. ஈஸியாக சொல்லிடலாங்க. இந்த மாதிரி 3 நாட்கள் தொடர்ச்சியாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் புல்லிஸாக ஒவ்வொரு நாளுமே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து வரும்போது இங்கே கூட வந்து பார்க்குறீங்கன்னா சைடுவேஸ்லேயே கீழே வந்துச்சுங்க. கடைசி ஒரு 4 நாள் மட்டும்தான் நல்ல ஒரு பேரேஸாக வந்து கீழே வந்து போச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் மேலே வந்துருச்சு. அதே மாதிரி 3 நாட்கள் நல்ல ஒரு புல்லிஸாக வந்து மேலே வந்து வருது அப்படின்னா எஸ், அதுக்கு அடுத்த நாள் வந்து சைடுவேஸில் வந்து போவாங்க. இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு 3 நாள் 4 நாள் வந்தாலும், நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு 3 நாள் 4 நாள் வந்து வந்தாலும்
அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி அதிக நாட்கள் வந்து சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. அதை ரிப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுது போயிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி போனதுனால ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு முக்கியமான ப்ரீவியஸில் ஈஸியாக கிடச்சிரும். எப்போவுமே இதுக்குள்ளே வந்து இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் ப்ரீவியஸில் வந்து வரைகிறது ஈஸி இல்லையா? அதனால தான். அதே மாதிரி இப்போ இண்டிகேட்டர்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ RSI இண்டிகேட்டர் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஒன் டேயில் வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டு வந்து இங்கேருந்து ஃபுல்லாக மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு ஃபுல்லாக கீழே வந்து போல் ஒரு 30 வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்திருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக வந்து மேலே வந்து போல் இந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டை வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமானது. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் நல்லாவே கீழே வந்துட்டு நல்லாவே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்காங்க. 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்து காட்டுறாங்க இல்லையா? எஸ். மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 2 டைம் வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பாதி தூரம் வந்து கீழே வந்திருக்காங்க. எப்போது இது வரைக்கும் கீழே வந்து போக போகுதுன்னு தெரியலைங்க. இங்கே கீழே வந்து போயிருக்காங்க இல்லையா? அது ரேர் தான், மேக்ஸிமம் நடக்காது. பாதி வரைக்கும் வரும், மேலே போயிடும். அப்படி தான் நடந்திருக்கு இது வரைக்குமே. பட் இந்த நாள் இது கோவிட் டைம் நினைக்கிறேன். எஸ், அங்கே மட்டும் கீழே வந்துச்சு. இந்த பாதியை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும்லாம் கீழே வந்து மேக்ஸிமம் வரவே வராது. பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போதைக்கு திரும்பியும் மேலே போகிற மாதிரி இங்கே காட்டுறாங்க. நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. நிறைய பிரச்சனை உலக அளவில் வந்து போய்கிட்டு இருக்குது. அதையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்குது. சரி, ஓகே. அதுக்கான முக்கியமான ப்ரீவியஸில் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். 1 டேயில் வந்து பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த W பேட்டர்ன் நம்ம வரைஞ்சிருந்தோம். நேற்று வந்து வரைஞ்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இருந்துச்சு. அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பாயிண்ட்டே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. ஸோ 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து சேம் பாயிண்ட் தான். 25,150 வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக 1 ஹவரில் வந்து இருக்குது. ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கீழே வந்து வரும். 24,980 வந்து இருக்குதுங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் ஓகே, இங்கே ஒரு பேட்டர்ன் என் கண்ணுக்கு வந்து தெரியுது. உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியுதா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்காங்க. அப்படிங்கிறனால இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அப்படிங்கிறனால சேம் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்க. அதோட சேஃபாக நம்ம கொஞ்சம் மேலே இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து வரைஞ்சிருக்கோம். அப்படிங்கிறனால அதுவும் ஒரு சேஃபான ப்ரீவியஸ் கையாக வந்து இருக்குதுங்க. ஓகே, அப்போது 25,130 வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து என் கண்ணுக்கு வந்து தெரியுது. இதை நான் வந்து ஒரு பைப்புன்னு சொல்லுவேன். ஒரு பைப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு 3 டச்சு வந்து எடுக்கும்போது கரெக்டாக வந்து இந்த பைப்பில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச், தேர்டு டச் வந்து எடுக்கும்போது அங்கேருந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே தேர்டு டச் எடுக்கும்போது கீழே வந்து வராங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இங்கே நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸில் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப அவசரப்பட்டுறாதீங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா அது ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன். அப்படிங்கிறனால அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளே வந்து நடக்கும். ஸோ முக்கியமான ப்ரீவியஸில் கொஞ்சம் நம்ம மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம். சேஃப் ஜோனுக்கு வந்து போயிடலாம். ஓகே, 24,960 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 5 மினிட்டில். ஓகேங்க. அடுத்து சென்செக்ஸில் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட்டு நேற்று நம்ம கொடுத்துருந்தோம், இதுவே நடக்கலை. இன்றைக்கி கொஞ்சம் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். 1 டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த RSI இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். 1 டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து மேலே வந்து இங்கே சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் கையை இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. ஸோ ப்ரீவியஸில் 1 டேயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான். சரிங்களா? 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இதுங்க, இந்த ஒரு பாயிண்ட்டுங்க, 82,171. அதேமாதிரி ப்ரீவியஸில் 81,520. இது 1 ஹவரில். நீங்கள் 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல ஓகே நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். நிஃப்டி மாதிரியே வந்து வரைஞ்சிக்கலாம்.
ப்ரே செக்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் வரையலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அப்ளை பண்ணி தான் ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. வரைஞ்சி அனலைஸ் பண்ணுறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான். சரிங்களா? ஓகே, 3 டச் எடுத்து மேலே வந்து திரும்ப 3rd டச் எடுத்து கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது சேஃபாக வந்து வரையணும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஓகேங்க. அப்போது 81,520 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்கன்னா இது 5 மினிட்டில் 82,050 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இதுங்க. ஓகே, அந்த பாயிண்ட்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. பட் இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. அதை பிரேக் அவுட் பண்ணி தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால நம்ம 1 டேயில் வந்து முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இன்னும் பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் எதுலையுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இதுலையுமே ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்து இன்னும் வந்து நடக்கலை. அதே மாதிரி நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடு வந்து பண்ணும்போது ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். எல்லா ட்ரேடுக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுங்க. அதிகமான பணத்தை வந்து உள்ளே வந்து போடாதீங்க. அதிகமான பணத்தையுமே எதிர்பார்க்காதீங்க. ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்குறீங்கன்னா இது. ஓகே, 1 ஹவரில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது தாங்க. 55,810 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில் 56,250ங்க. இங்கே 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 56,270. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக இருக்குது. அதேமாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்கன்னா 55,840 வந்து இருக்குதுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். எல்லாருக்குமே இங்கே ஆசைகள் வந்து இருக்க தான் செய்யும். அது பேராசையாக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி உழைப்பை போடாமல் ஊதியத்தை வந்து எதிர்பார்க்கவே கூடாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வச்சும் உழைப்பை வந்து போட்டுட்டு ஊதியத்தை வந்து எதிர்பாருங்க. அது நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.